கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்த தேவனுக்கு அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த ஒரு நாளிலும் நாம் இந்த ஒரு கூடுகையை ஒரு ஜெபத்தின் மூலம் துவக்கலாம். இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக அன்பு சகோதரர் அஜித் அவர்களை ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, பிதாவே உமக்கே துதியான மகிமை யாவற்றையும் உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். தந்தையே அற்பமும் குப்பையும் தூசியுமா இருந்த எங்களையும் அழைத்து உமது மேலான வார்த்தைகளையும் சத்தியங்களையும் அதற்குள்ள ஆழமான அர்த்தங்களையும் வெளிப்படுத்தி வருகிறப்பா. அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். பிதாவே கடந்த காலம் முழுவதும் பாதுகாத்து இந்த ஒரு நாளையும் கிருபையாக கொடுத்து இந்த நாளிலும் நாங்கள் சத்தியத்தை கேட்க இருக்கிறதான சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதை புரிந்து கொள்ளத்தக்கதால் எங்களுக்கு பரிசுத்தாவியை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே இப்படியாக நாங்கள் கேட்கிற சத்தியத்தை கேட்டு அதை வெறுமனே விட்டுவிடாதபடிக்கு நாங்கள் அதற்கு கீழ்ப்படியவும் அதன் எங்கள் வாழ்க்கையில் அத்தியாசப்படுத்தவும் தேவரீர் எங்களுக்கு பரிசுத்தாவியை அதிகமாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே இப்படியாக இந்த கூடைக்கு வர தடைப்பட்ட சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களும் இனிவரும் நாட்களில் வந்து கலந்து கொண்டு தேவரீர் உமது சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யும் என்பா ஜெபிக்கிறோம். பிதாவே இப்படியாக இந்த கூடுகை ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் எமது இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ராஜாதி ராஜாவுமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். இன்றைய பாடம் மீன்வலை என்கின்ற தலைப்பில் நமக்கான தூதை வழங்கும்படி அன்பு சகோதரர் டேவிட் பிரேம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளை கூட நம்மளுடைய பிதாவாகிய தேவன் அவருடைய மாபெரும் தயவினால் நம்மளை காண செய்து இந்த ஒரு நேரத்திலையும் நம்மளை சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி இன்றும் அவருடைய மாபெரும் சத்தியங்களை கொடுக்க இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸோ இன்னைக்கு பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பாடம் பார்த்தோங்க? 3 அறுவடைகள். ஸோ முதல் அறுவடை எங்க நடந்தது? முதல் அறுவடை முதலாம் வருகையில, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில என்ன ஆச்சு அப்படின்னா முதலாம் அறுவடை அங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு யார் அந்த ஒரு விதையை போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சது? நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் எத்தனை பேர் வந்தாங்க அந்த ஒரு அறுவடையில்? ஒரு 12 பேர் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் நம்ம ஒரு ஓமையாகவே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் என்னங்க இருந்தது, அதோடைய விளக்கத்தை தான் நம்ம பார்த்தோம். 2ஆம் அறுவடை எங்கே நடந்ததுங்க? எங்கே நடந்தது? இல்லை நடந்துட்டு இருக்கு இங்கே உலக ஜனங்கள் மத்தியில் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதையும் யார் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான். ஆனால் விதையாவே யார் அங்கே போடுறாரு? அப்போஸ்தலர்களையே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே விதையாகவே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே விதைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் என்னங்க அந்த ஒரு ஓமை இருந்திருக்கும், அதோட விளக்கத்தை பார்த்துருப்போம். இதோடைய பலன் என்னங்க? வெளியே எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க? 1,44,000 பேர் அங்கே வரப்போகிறாங்க. ஸோ இவங்க யாரை பார்த்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலர்களையும் பார்த்து அவர்களுடைய பாதச்சுவட்டில் நடந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஜனங்கள் அங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு ஓட்டத்தில் தான் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அங்கே ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 3ஆவது அறுவடை எங்கே நடக்க போகுது? 2ஆம் அறுவடை 1000 வருட அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவருடைய ராஜ்யத்தில் பண்ண போகிற ஒரு விஷயம்.
அங்கேயும் யார் தான் வந்து இந்த ஒரு அறுவடையை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா அப்படின்னா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவரோட யாரும் இருப்பாங்க அவர் அறுவடை செய்யும் போது. ஆமாம், தேவனுடைய சித்தம் இருந்தால் நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இருப்போம். அதாவது அந்த 1,44,000 1,44,000 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து அங்கே இருந்து அந்த ஒரு அறுவடையை அங்கே செய்வாங்க. அதில் யார் பலனாக வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதான் வெள்ளாடு செம்மறியாடு எல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? அந்த உலக ஜனங்கள் அந்த மனம் திரும்புகிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே போல் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்னொரு அதே போல் ஒரு பாடத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு பாடத்தோட தலைப்பு அப்படின்னா போன வாரமே சொல்லியிருப்பாங்க, என்னன்னா மீன் வலை. உங்களை தேடிட்டு கூட வர சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா மீன் வலையை குறித்து? என்ன சிஸ்டர், மீன் வலையை குறித்து எங்கேயுமே படிச்சது இல்லையா? படிச்சிருக்கீங்க? பேதுரு மீன் வலை போட்டாரு. ஓகே, வேற எங்கேயாவது எதாவது படிச்சிருக்கீங்களா? ஸோ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு அதே 13ஆம் அதிகாரத்தில் என்னங்க அங்கே இருக்கிற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓமையாக பேசின ஒரு விஷயந்தான், பேரபிள் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெறும் 4 வசனம் தான், ஒரு சின்ன பாடம் தான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47 50 வசனம் வரைக்கும் நம்மளுடைய கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லியிருக்கிறார். கதைன்னா என்னங்க? ஓமை. அதை தான் எப்படி சொல்வார் அப்படின்னா ஒரு கதையை போல என்ன பண்ணுவாருங்க அங்கே சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பார்க்குறோம். ஸோ மீனவர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா வலையை எடுத்துகிட்டு எங்கே போவாங்க? கடலுக்கு போவாங்க, வலையை போடுவாங்க, இழுப்பாங்க, என்ன வரும்? மீன் வரும், கரைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பிரிப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம்தான் இங்கே நம்மளுடைய கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு ஓமையாகவே அங்கே பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓமைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் எத்தனை ஓமைகள் இருக்கு? ஏன்னா நம்ம மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்லாம் நிறைய வாட்டி படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் மட்டும், ஏன்னா போன வாரமே ஒரு 2 ஓமை பார்த்துட்டோம் அதே மத்தேயு 13. கரெக்டுங்களா? ஸோ மொத்தம் எத்தனை ஓமைகள் இருக்குது அப்படின்னா 7 ஓமைகள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த 7 ஓமைகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா இந்த ஒரு 7 கால சபைகளை அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ஓமையை என்ன பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து அங்கே பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மீன் வலை ஓமை கடைசியாக பேசின 7வது ஓமை அப்படின்னா என்னங்க? 7ஆம் கால சபையில நம்ம தான் இருந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? கடைசி கால சபை பிரதர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பேசின ஒரு ஓமையை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எடுத்து அதோடைய விளக்கத்தை பார்க்க போறோம். ஸோ ஓமைக்குள்ள போயிடலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 மற்றும் 48. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஓகேங்களா? பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாயிருக்குன்றாரு? ஓகேங்களா? அப்படின்னா வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யத்தை எதுக்கு இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பேசுறாருன்னா ஒரு மீன் வலைக்கு என்ன பண்றாருங்க அங்க ஒப்பிட்டு பேசுறாரு. தொடர்ந்து 48ஆம் வசனம் வாசிக்கலாம். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஓகேங்களா? அது நிறைந்த போது அப்ப மீன் வலை நிறைஞ்ச உடனே கரைக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நல்லவைகள் எது ஆகாதவைகள் எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அங்க பிரிக்கிற ஒரு விஷயம் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து 49ஆம் வசனம். 49ஆம் வசனம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து. ஓகேங்களா? அப்ப ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி இயேசு கிறிஸ்து ஸ்டார்ட் பண்ணாருன்னா ஒரு மீன் பிடிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துட்டு டக்குன்னு என்ன சொல்லிட்டாருங்க, இதே போல எங்க நடக்கும் உலகத்தின் முடிவில். அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த ரொம்ப கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம காலத்துல நடக்க போற ஒரு விஷயத்தை தான் அங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னு அங்க சொல்றாரு. அப்ப தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை என்ன பண்ண போறாங்கன்னா அங்க பிரிக்கிற ஒரு விஷயம் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க சொல்றாரு. அப்ப இங்க ஒரு செப்பரேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. ஒரு 2 குரூப்பா பிரிக்க போறாங்க. ஒருத்தர்
நீதிமான்கள், இன்னொருத்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஓமைகளாவே பேசணும்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமா? ஏன் இயேசு கிறிஸ்து ஓமைகளாவே பேசணும்? படிச்சிடலாம் பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனம். வசனங்கள் 10 மற்றும் 11. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏன்னா இவரு நிறைய இடத்துல போகும்போது இந்த மாதிரி ஓமைகளாவே பேசுறாரு. நிறைய பேருக்கு என்ன ஆகலைங்க, புரியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, சீஷர்கள் மட்டும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, ஏன் ஆண்டவரே நீங்க ஓமைகளாவே பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் பிரதி உத்தரமாக, படிக்கலாம் பிரதர். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்படின்னா என்ன சொல்லிட்டாருங்க? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்ட்டாரு. அப்ப யார் வந்து அங்க கேட்டது? சீஷர்கள். யாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆண்டவர்கிட்ட, நீங்க பேசுறது புரியலையே என்னன்னு சொல்லிட்டு விளக்கத்தை கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன், நீங்க வந்து கேட்டதுனால அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு ஓமையிலுமே என்ன இருக்குதுங்க? நம்ம பரலோகம் போறோம்னு சொல்றோம்ல, அப்படின்னா அவர் பேசின ஓமைகளுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் விளக்கத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா 35க்கும் மேலான ஓமைகளை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறாரு. ஸோ அதோட விளக்கத்தை தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க, பரலோகத்துக்கு எப்படி போகிறது அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியும். அதாங்க கிளியரா சொல்லிட்டாரு, பரலோகத்துக்கு போற அந்த ஒரு ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆனா அவங்களுக்கு என்ன சொல்லித்தர மாட்டேன்னு ஓப்பனா என்ன பண்ணிட்டாரு அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இவர் பேசும்போது நம்மளுடைய கர்த்தர் இந்த கதை மாதிரி சொல்றாருல, ஓமைகளை சொல்றாருல, அது பேசும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி தான் பேசுவார். அவங்களோட நடைமுறையில இருக்கிற விஷயங்களை தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த கதையே சொல்வார். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு மீன் விலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதுல பாதி பேர் என்னவா இருந்தாங்க, அப்போஸ்தலர்ல பாதி பேர் மீனவர்கள். புரியுதுங்களா? ஸோ அவங்களுடைய நடைமுறையில் இருக்கிறது, அவங்க பார்க்குற விஷயம், யூஸ் பண்ணுற விஷயங்கள், இதை தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே சொல்வார். ஸோ இப்போ அவங்க அப்போஸ்தலர்கிட்ட போயிட்டு மீன் குறித்து ஒரு கதை சொன்னால் அவங்களுக்கு எப்படி புரியும்? நல்லா ஆழமாக என்ன பண்ணும், ரொம்ப ஈஸியாகவும் அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, அவர் பேசின மற்ற ஓமைகளுமே வந்து பார்த்தோன்னா இஸ்ரேலில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் உபயோகித்துட்டு இருந்த அவங்களோட நடைமுறையில் இருக்க விஷயங்களை தான் அவர் என்னவா சொல்வார்னா ஓமைகளாவே அங்கே சொல்வார். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை என்ன ஆச்சுங்க, வழி அருகே விழுந்தது, சில கற்பாறையில் விழுந்தது, சில முள்ளுள்ள இடங்கள்ல, சில நல்ல இடத்தில் விழுந்தது. எந்த விவசாயியாவது இப்படி பண்ணுவாருங்களா? ஆனா அப்ப என்ன சொல்றாரு? ஸோ அப்படி சொல்றாரு அப்படின்னா ஒரு கதையை போல சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கும்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அங்க ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஓமை கூட எப்படி பேசியிருப்பாருங்க, இந்த ஆடு. ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்தது, அதுல ஒரு ஆடு காண போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருங்க, சொல்லிக்கிட்டே வருவாரு. முடிக்கும் போது எப்படி முடிப்பாருன்னா, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்போ ஒரு ஆடு கதை சொல்ற மாதிரியே சொல்லிட்டு வந்து டக்குன்னு முடிக்கும் போது எப்படி முடிப்பாரு, வேற ஒரு விஷயத்தை அங்க எடுத்துட்டு வந்து முடிக்கிறார். ஸோ அப்ப எல்லாத்துலயுமே அவர் பேசுற விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அங்க ஒளிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 வெள்ளி காசு. இது ஒரு ஓமை, கரெக்டுங்களா? ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க, 10 வெள்ளி காசு வச்சிருப்பாங்க, அதுல ஒன்னு என்ன பண்ணிடுவாங்க, காணா போட்டுருவாங்க. உடனே அது காணா போனோன்னு என்ன பண்ணுவாங்க, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த வெள்ளி காசு கிடைச்சிருச்சுன்னு பக்கத்துல இருக்க எல்லா வீட்லயும் போய் சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அதுல கூட என்ன இருக்குது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு. அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள்ல இதுவும் ஒரு நடைமுறையில இருந்தது. அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் டைம்ல இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கும். தேவனுடைய சித்தம் இருந்தா பின்னாடி கூட நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அதே 13ஆம் அதிகாரத்துல கடுகு விதையை குறித்து என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு ஓமை பேசியிருப்பார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது, அது ஒரு மனுஷன் எடுத்து என்ன பண்ணாருங்க, தன் நிலத்தில் விதைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் போது என்ன பண்ணுவார்னா, அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து
உட்காரும்படி மரமாயிற்று அப்படின்னும். அப்படின்னா போட்டது ரொம்ப சின்ன கடுகே ரொம்ப சின்னதா இருக்கும். அதோட விதை எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்கும். அதை போட்டா என்ன வந்ததுன்னாங்க? கடுகு மரம். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கடுகு மரமே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பேசியிருக்கிறாரு? கடுகு செடி தான் இருக்கு, அது அவருக்கு தெரியாதா? புரியுதுங்களா? ஆனா அதுதான் சொல்றோம், பேசும்போது எப்படி இதுதான் ஒரு ஓமையாக ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள என்ன இதுலயும் இருக்கு. இன்னொரு 2 வாரத்துல இது கூட விளக்கத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பரலோக ராஜ்யம் புளித்தமாவுக்கு. நம்மளாம் பரலோக ராஜ்யம்னா என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? அப்படியே போனா ஒரு தங்க வீடு இருக்கும், அதில் தங்க சுவிட்ச் இருக்கும், அதை போட்டால் தங்க ஃபேனு சுற்றும், அப்படியே தங்க கட்டிலில் படுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், இப்படிலாம் கதை கேட்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு, கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு, மீன் வலைக்கு ஒப்பா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. இது அதில் எல்லாத்துலேயுமே பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்ன இருக்கு அப்படின்னா அதுல ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். இன்னைக்கு அதுல ஒரு ஓமையை நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? திருப்பி படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 47ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஓகேங்களா? சோ இந்த ஒரு வசனத்துல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மீன் வலை. அப்புறம் அந்த மீன் வலை எதுல போடுறாங்க? கடல்ல தூக்கி போடுறாங்க. அதுல மீன் அகப்படுது. அதுக்கப்புறம் அதை கரைக்கு என்ன பண்ணுவாங்க, இழுத்துட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் நல்லது எது கெட்டது எது அப்படின்ற அந்த பிரிக்கிற ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் மீன்னா என்ன, மீன் வலைனா என்ன, கடல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா வேதத்துல இருந்து என்ன பண்ணலாங்க அங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரொம்ப சின்ன ஒரு பேரபிள் தான், ஆனால் இதோட தாக்கம் இருக்கு தெரியுங்களா, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கடல்னா என்ன, மீன்னா என்ன, வலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாங்க ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நீங்களே அதுக்கு பதில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ கடல்னா என்னங்க? ஜனக்கூட்டம். சூப்பர் பிரதர். ஓகேங்களா? வசனம் வாசிச்சலாம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். ஓகேங்களா? அப்ப ஜனங்களுக்கு ஒப்பிட்டு தான் அங்க கடல் அங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். ஓகேங்களா? அப்ப இங்க தண்ணீரை குறிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த தண்ணீர் மேல ஒரு வேசி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த வேசி யாருன்றதையும் ஒரு 2 வாரத்துல என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல வர ஒரு வேசி. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தண்ணீர்கள் மேல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த தண்ணீர் எதை அடையாளப்படுத்துதுன்னா ஜனங்கள். ஓகேங்களா? ஜனக்கூட்டத்தை அங்க அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? அப்ப ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜனக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இந்த ஜனக்கூட்டத்துல இருந்து யாரை இப்ப இழுக்கணும், மீன்களை அங்க இழுப்பாங்க. கரெக்டுங்களா? வலையை போட்டு என்ன பண்ணணும், அந்த மீன்கள் அங்க இழுப்பாங்க. கரெக்டுங்களா? அப்ப மீன்கள் எதை அடையாளப்படுத்த வாய்ப்பு இருக்கு? ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் வசனம் 49 என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரிக்கிற ஒரு விஷயம் அங்க என்ன ஆக போகுதுங்க, மீன் வந்ததுக்கு அப்புறம் அங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப மீன்கள் எதை அடையாளப்படுத்த வாய்ப்பு இருக்கு? என்ன பிரதர்? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட கரெக்ட் தான். ஓகே, நம்ம பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவீங்க. தேவனுடைய பிள்ளைகள். ஓகேங்களா? ஸோ அப்போ கடல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒட்டுமொத்த உலகம். அந்த உலகத்துலேருந்து அந்த ஜனங்கள் மத்தியிலேருந்து யாரை தேவன் பிரித்து எடுக்கிறாருங்க, ஒரு வலையை போடுறாரு. அந்த வலை என்னன்றதை பார்க்கலாம். அந்த வலையை போட்டு யாரை வெளியே எடுக்கிறா அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு பிரியமான பிள்ளைகள் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்க வெளியே எடுக்கிறாரு. அதை பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவ தூதர்கள் புறப்பட்டு அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க, அங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்ப தேவ தூதர்கள் யாருங்க? இதையும் நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம் இந்த பாடம், ஒரு பாடத்துல. தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, தேவ தூதர்கள்னா நம்மளுக்கு தேவ தூதர்னாவே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வானத்திலேருந்து 2 ரெக்கை வச்சுக்கிட்டு இறங்கி வரவங்க தேவ தூதர். நம்ம யாரும் பார்த்ததில்ல அப்படிலாம் இருக்கிறாங்களான்னு. அவங்களும் தேவ தூதர்கள் தான் இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க மட்டும் தேவ தூதர்கள் கிடையாது. வேற யார் அப்படின்னா, தேவனுடைய தூதை சொல்லுகிறவர்கள் எல்லாருமே என்னங்க, தேவ தூதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம் வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஓகேங்களா? அப்ப இங்க யாரை குறிச்சு பேசிட்டு இருக்கு? தேவனோட ஒரு தூதை எடுத்துட்டு வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அங்க சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய தூதை சொல்லுகிறவர்கள் யார் அப்படின்னா தேவ தூதர்கள். ஒரு போஸ்ட்மேனோட வேலை, ஒரு இடத்துல இருந்து மெசேஜ் வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல டெலிவரி பண்ணுவாங்க, கரெக்டா? ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு வேலை. அதனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிக்கிறாங்க. தேவ தூதர்களுடைய வேலை என்ன? இப்ப பிரிக்கிற வேலை, கரெக்டுங்களா? பிரிக்கிறதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க, வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது நல்ல வேலையா கெட்ட வேலையா? பிரிக்கிற வேலை நல்ல வேலை தான். ஏன்னா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அங்க சொல்லியிருக்கிறாரு, கரெக்டுங்களா? அவங்க புறப்பட்டு வந்து நல்லவங்களையும் அந்த பொல்லாதவர்களையும் என்ன பண்றாங்க, அங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ 3 விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சாரி 2 விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். கடல்னா என்னங்க, உலக ஜனங்கள். மீன்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுல இருந்து வர தேவனுடைய பிள்ளைகள். இப்ப அடுத்தது என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மீன் வலைனா என்ன? ஏதாவது கெஸ் பண்றீங்களா? வசனம் கிட்டத்தட்ட கரெக்ட். வேற ஏதாவது கெஸ் பண்றீங்களா? சரி, எப்படி அந்த ஒரு வலை இருக்கும், எப்படி வலையை பின்னுவாங்க, இல்ல வலை எப்படி பின்னப்படும்? சரி, ஒரு க்ளூ கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறை வச்சு என்ன பண்ண முடியாதுங்க, வலை பின்ன முடியாது. மினிமம் 2 கயிறு என்ன வேணுங்க, அங்க வேணும். அந்த 2 கயிறை தான் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க வலையாகவே அங்க பின்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த வலையை போட்டு தான், இந்த 2 கயிறு உள்ள இந்த ஒரு வலையை போட்டு தான் தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்திலிருந்து இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாருங்க, அங்க இழுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த 2 கயிறுல ஒரு கயிறு என்ன அப்படின்றத வாசிச்சிடலாம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஓகேங்களா? அப்போ ஒரு கயிறு என்னதுங்க, அன்பு. ஓகேங்களா? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறினால் நான் அவர்களை இழுத்தேன். அப்பனா ஒரு கயிறு என்ன அப்படின்னா தேவனுடைய அன்பு. ஓகேங்களா? இன்னொரு ஒரு கயிறும் வேணும், அப்பதான் வலை என்னங்க பின்னவே முடியும். ஓகேங்களா? இன்னொரு கயிறு என்ன அப்படின்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்படின்னா என்னதுங்க இன்னொரு கயிறு, அன்புடன் பக்கத்துல என்ன இருந்துகிட்டே இருக்கும், சத்தியம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்ற, சத்தியத்தை கை கொண்டு. அதனாலதான் ஒரு சப்ஜெக்டோட ஸ்டார்டிங்லயே ஒரு வசனம் போடுவோம், என்னதுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை வார வாரம் ஒரு விஷயத்துல இருந்து விடுதலை ஆக்கிக்கிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். சோ அப்ப 2 கயிறு நம்ம என்ன பண்ணிட்டோங்க, அங்க கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 கயிறும் எப்படி இருக்கும்னா பின்னி பிணைஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது 2மே தேவை. தேவனுடைய அன்பு, தேவனுடைய சத்தியம், இது 2த்தையும் போட்டு தான் தேவன் என்ன பண்றாருங்க, இந்த உலகத்துல இருந்து அவருடைய பிள்ளைகள் அங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க இழுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இது 3மே இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உலக ஜனங்கள், மீன்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள். சோ வலை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்பும் சத்தியத்தையும். அப்ப தேவன் ஒரு இடத்துல வலைய போடுறாரு அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன இருக்கும்னா அன்பும் இருக்கும், சத்தியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். முதல்ல இந்த உலகத்துல யார் இந்த ஒரு வலையை போட்டது? கரெக்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஒரு வலையை அங்க போட்டாரு. அவர் போட்ட வலையிலையும் கண்டிப்பா இது 2மே இருந்திருக்கு. என்னதுங்க, அன்பும் இருந்திருக்கு, சத்தியமும் இருந்திருக்கு. சத்தியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார், தப்புனா தப்பு. பரிசேயர் சதுசேயர்கிட்ட போய் என்ன பண்ணாருங்க, நீங்க பண்றது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. ஆனா அதே நேரத்துல என்னவும் காட்டினாரு,
அன்பும் காட்டினாரு. கரெக்டுங்களா? ஸோ அவங்க ஜனங்கள்கிட்ட போய் பேசும்போதும் சரி, எப்பயுமே சத்தியத்தை ஸ்ட்ராங்கா சொல்லிடுவாரு. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த அன்பை அவர் காட்டிக்கிட்டே இருப்பார். யாரோ உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாரு, குருடர்கள் வந்தா, சாப்பாடு போற விஷயம், எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தோம்னா அன்பை காட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா சத்தியம், டாக்டரின் அப்படின்னு வந்துட்டு அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. இதுதான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் என்ன பண்ணிடுவார்னா அங்க போய் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்படிதான் அவரும் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க வலைய போய் இயேசு கிறிஸ்து போட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து எங்க வலைய போட்டாருங்க? கடல்ல போட்டார். கரெக்ட். கடல் எதை அடையாளப்படுத்தும்? அவர் போட்ட வலையில உலக ஜனங்களா? இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்ட் பிரதர். ஏன்னா அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், உலகம் ஃபுல்லா போயெல்லாம் வலைய போடல. அவர் வந்ததே யாருக்கு தான் வந்தாருங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் வந்தார். கரெக்டுங்களா? அப்ப இந்த இடத்துல அவர் போட்ட வலையில அந்த ஒரு கடல் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க மத்தியில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு வலைய போடுறார். அதுல வந்து மீன்கள் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஷீஷர்கள், அப்போஸ்தலர்கள், நிறைய ஷீஷர்கள், ஏன் சகோதரிகள்லாம் கூட என்ன பண்ணாங்க, நிறைய பேர் கடைசி வரைக்கும், கல்வாரி வரைக்கும் கூட வந்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ அவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த வலையில அங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ வலை என்பது அது மாறவே மாறாது. என்னதுதான்? அன்பும் சத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த அவர் பேசின ஒரு முதல் பிரசங்கத்திலேருந்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். படிக்கலாம் பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்தாரு. வந்த உடனே இந்த ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணாருங்க, அங்க சொன்னாரு. இதுல அன்பும் இருக்கு, சத்தியமும் இருக்கு. எது அன்பு, எது சத்தியம்? மனம் திரும்புங்கள், அது என்னது? சத்தியம். கரெக்டுங்களா? நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த, டாக்டரின சத்தியத்தை எடுத்து வச்சாரு. பின்னாடியே சொல்லும் போது பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குதுப்பா. நம்ம 3ஆம் உலகம் சப்ஜெக்ட் கேட்டோமா? அது எப்படி இருக்கும், தேவனுடைய ஒரு அன்பின் ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அங்க என்ன பண்றாருங்க, அங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. சோ சத்தியத்தையும் சொல்றாரு, அன்பையும் அங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இப்படிதான் அவர் என்ன பண்ணாருன்னா, வலைய போட்டு அந்த ஒரு கடல்ல இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, நிறைய மீன்கள் என்ன பண்ணாருங்க, கரைக்கு கூட்டிட்டு வந்தாரு. கரெக்டுங்களா? சோ நிறைய பேர் பின்னாடி வந்தாங்க. ஒரு மீன் கரைக்கு வந்தா என்ன ஆகும்? என்ன செத்துரும். கரெக்ட். சோ மீன் கரைக்கு வந்தா சாகணும், அதுதான் நல்ல மீன். கரெக்டுங்களா? வந்தா அது செத்துரும். அதை அவங்க பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஓகேங்களா? அப்ப சீஷர்களை நோக்கி தான் சொல்றாரு. கரைக்கு வந்துடுச்சுங்க. யாரு வந்துட்டா? சீஷர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. கரைக்கு வந்த மீன்கள்ட்ட பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், உனக்கு விருப்பம் இருக்கா? விருப்பம் இருந்தா என்ன பண்ணுங்க, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுங்க, என்னை பின்பற்றி வர கடவன் அப்படின்னு. அப்படின்னா ஒரு மீன் கரைக்கு வந்துச்சுனாவே அது என்ன ஆகணுங்க, அடுத்தது சாகணும். அப்படின்னா தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும், அதோட வாழ்க்கையில அங்க பிராக்டிஸ் பண்ணணும். தன்னைத்தான் வெறுக்கிறதுனா ஒரு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரு, சோ அதே போல என்ன பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அவர் எப்படி நடந்தாரோ அதே போல என்ன பண்ணணும், பின்னாடி வரவங்களும் அந்த மீன்களும் அதே போல. அதான் சொல்றாரு, தன்னைத்தான் வெறுத்து ஒரு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கைய அங்க வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் என்ன பண்ணாருன்னா அவங்க சீஷர்களுக்கு மத்தியில வச்சாரு. ஆனா எல்லாரும் அங்க சாக ரெடியா இருந்தாங்களா? ஏன்னா இல்ல. ஏன்னா வலையில மாட்டினது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய பேர், அப்போஸ்தலர்கள் வந்தாங்க, சீஷர்கள், அதுக்கு பின்னாடி நிறைய சகோதரிகள், நிறைய பேர் அந்த காலத்துல வந்தாங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்து. கரெக்டுங்களா? நிறைய மீன்கள் வந்தது. ஆனா கரைக்கு வந்ததுல எத்தனை தான் வந்து ரெடியா இருந்தது சாகரத்துக்கு? ஒரு 12 மீன் தான் சுயமா வந்து என்ன பண்ணுச்சு, உங்களுக்காக நான் என்ன பண்றேன், உயிரையே கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க ரெடியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அவங்க தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்போஸ்தலர்கள் வந்தாங்க. கரெக்டுங்களா? அதுலயும் ஒரு மீன் என்ன ஆயிடுச்சு, கடைசி நேரத்துல இதுவாயிடுச்சு. அப்புறம் இன்னொரு மீனை வேற அங்க ஆட் பண்ணாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்ப 12 பேர் தான் அங்க என்ன பண்ணிருக்கிறான், ஏசு கிறிஸ்துக்காக அங்க ஜீவ பலி கொடுக்கறதுக்கு அங்க ரெடியா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து 48ஆம் வசனம் அதே ஓமையில படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம்.
அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஓகேங்களா? சோ கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இறந்ததுக்கு அப்புறம் அது என்ன, எது நல்லது எது கெட்டது அப்படின்ற ஒரு செப்பரேஷன் ப்ராசஸ் நார்மலாவே என்ன பண்ணுவாங்க, பிராக்டிக்கலா லிட்ரலாவே அதை பண்ணுவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அங்க செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ வரும்போதே சில மீன்கள், இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, வரும்போதே சில மீன்கள் என்ன பண்ணிடும், ஆமா திருப்பி கடலுக்கே போற கேஸ்லாம் கூட இருக்கு. சில மீன்கள்லாம் என்ன பண்ணிடும், நான் திருப்பி கடலுக்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. அதையும் தாண்டி வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய விஷயத்த அதை என்ன பண்ணுங்க, எது நல்ல மீன்கள் எது கெட்ட மீன்கள் பிரிக்கும் போது அங்க என்ன ஆகணும், ஒரு நல்ல மீன்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா வரத்துக்கு முன்னாடியே போனாங்க தெரியுங்களா நிறைய பேர் கடலுக்கு, அவங்களாம் ஏன் போயிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவோடைய உபதேசம் ரொம்ப கடினமா இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு பழக்கத்துல இருந்திருப்பாங்க, கரெக்டுங்களா, இப்படியே ஒரு பழக்கத்திலேயே அவங்க காலங்காலமா வந்திருப்பாங்க. திடீர்னு இவர் ஒரு விஷயம் சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும், அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய மீன்கள் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, வெளியே போயிடுச்சு. படிச்சிடலாம் பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 66 68 வசனம் வரைக்கும். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 66 முதல் 68 முடிய. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஓகேங்களா, அங்க நிறைய மீன்கள் என்ன ஆயிடுச்சுங்க, இடரல் அடைஞ்சாங்க. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப கடினமான ஒரு உபதேசமா இருக்கு, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பின்வாங்கி நிறைய மீன்கள் என்ன ஆயிடுச்சுங்க அங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படியே திரும்பி சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஒரு நல்ல மீன் அங்க என்ன சொல்லுச்சுங்க, எங்க போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் யார்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு, உங்களை விட்டுட்டு நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாரு அப்படின்னா அங்க சொல்றாரு. அது கரெக்டா அதுக்கப்புறமும் என்ன பண்ணாங்கன்னா இந்த அப்போஸ்தலர்கள் அதை தொடர்ந்து செஞ்சாங்க. ஏன்னா இவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் அழைக்கும் போது என்ன சொல்ல அழைச்சார் தெரியுமா, மீன் பிடிக்க வாங்கன்னு சொல்லி தான் அழைச்சார். படிச்சிடலாம் பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 மற்றும் 19. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஓகேங்களா, அவங்க பாட்டு நிஜமாவே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருங்க, நீங்க அந்த மீன் பிடிக்காதீங்க, என்ன பண்ணுங்க, இந்த மீனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எல்லாரையுமே அங்க கூட்டிட்டு வந்தார். வந்து எப்படி மீன் பிடிக்கணும்னு என்ன பண்ணிட்டாருங்க அங்க சொல்லி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா இவருடைய காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அப்போஸ்தலர்கள் மீன் பிடிக்கணும், கரெக்டுங்களா, அப்பனா இவங்க ஒரு வலையை போடணும், அதுல இருந்து மீன் என்ன பண்ணணுங்க அங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி எல்லா ட்ரைனிங்கும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்துட்டு அடுத்தது எப்படி மீன் பிடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அங்க போயிட்டாரு. இது எப்பையில இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஓகேங்களா, இயேசு கிறிஸ்துவார் யூதர்கள் மத்தியில் எங்க போட்டாருங்க, வலைய போட்டாரு, கரெக்டுங்களா. ஆனா அப்போஸ்தலர்கள் எங்கெங்கெல்லாம் போனாங்க, உலகம் முழுவதும் போய் வலைய போட்டு என்ன பண்ணாங்கன்னா அங்க மீன் பிடிச்சாங்க, கரெக்டுங்களா. இந்தியா கூட ஒருத்தர் வந்தார், ஒரு மீன் வந்தது, யாருங்க, ஆமா, வந்து இங்க என்ன பண்ணாருங்க அங்க மீன் பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா உலகம் ஃபுல்லா போய் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு வலையை போட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அங்க மீன்களை அங்க பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தேடி இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்களுடைய அதாவது அந்த ஒரு பரிசுத்த ஆவியை வாங்கினதுக்கு அப்புறம் பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் உலகம் ஃபுல்லா போய் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு சுவிசேஷத்தை சொன்னாங்க. அவங்களுடைய அந்த ஒரு பேச்செல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. கரெக்டுங்களா, நம்மளே படிச்சிருப்போம், இவரா இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் அங்க வந்தாங்க. ரொம்ப தைரியமா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த சத்தியத்தை சொன்னாங்க. ஆனா அதுல என்னவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்பும்
உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எங்க வலைய போட்டாலுமே அவங்க எப்படி தான் போட்டாங்கன்னா அன்பும் சத்தியத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் போயிட்டு போடுவார், ஓகேங்களா, எபேசுல போய் வலைய போட்டுட்டு மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு. வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொலை பண்றதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, வந்துருவாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணலங்க, பயப்படலாம் இல்லை. கடைசி வரைக்கும் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க, அங்க ரொம்ப தைரியமாக என்ன பண்ணார்னா சத்தியத்தை சொல்லி அன்பையும் காட்டி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஒரு வேலையை அங்க செஞ்சுட்டு இருந்தார். அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பேதுரு, அவரும் அதே தான் பண்ணார். படிச்சிடலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஓகேங்களா, பேதுரு என்ன பண்றாருங்க, அப்புறம் போய் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள். என்ன செஞ்சாங்க அவங்க? ஆமா, யாருக்கு எதிரான? இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக. ஓகேங்களா, சோ யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, பக்காவா பிளான் போட்டு பரிசேயரோட சேர்ந்து என்ன பண்ணாங்க, அங்க சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனா பேதுரு போய் பேசும்போது எப்படி பேசுறாரு, அறியாமையினாலே. அப்ப உள்ள என்ன இருக்கு, அதுல நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொல்றாங்க, ஆனா அதுக்குள்ள என்ன சொல்றாங்க, அன்போட கலந்து அங்க பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க பேசுறாரு. அதான் அறியாமையினால் நீங்க இதை செஞ்சிட்டீங்க, இதனால் நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவாரு. தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க, அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 மற்றும் 38. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஓகேங்களா, இவர் போய் சொல்றாரு. சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஆச்சு, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களானார்கள். சரி, செய்யறது தப்பு, நம்ம தெரியாம அதை பண்ணிட்டோம், இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி என்ன பண்ணணும் நாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. தொடர்ந்து படிக்கலாம் பிரதர். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஓகேங்களா, அப்ப அவர் என்ன சொல்றாருங்க, நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க, என்ன பண்ணணும்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க, 39 மற்றும் 40ஆம் வசனம். வசனங்கள் 39 மற்றும் 40. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஓகேங்களா, சோ அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லும் போது அங்க சொல்றாருன்னா, அநேகர் வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, என்ன சொல்றாரு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அப்படின்னா என்னங்க, நீங்க இருக்கிறது தப்பு, அங்கிருந்து நீங்க என்ன பண்ணிடுங்க, வந்துருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க ரொம்ப தைரியமா அங்க என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ளேயும் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்பும் கூட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதான் சார் ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அன்னைக்கு அவர் பேசினதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை மீன்கள் வந்ததுங்க? இல்ல, பேதுரு பேசினதுக்கு 3000 மீன்கள் வந்தது. கரெக்டுங்களா? படிச்சிடலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஓகேங்களா, அவருடைய ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, மனம் குத்தப்பட்டு அங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இவர் போட்ட வலையில, அப்போஸ்தலர்கள் போட்ட வலையில ஒரே இதுலயே பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் அங்க வந்தாங்க அப்படின்னா எல்லாரும் கரைக்கு அங்க வந்தாங்க. இது யூதர்கள் மத்தியில நடந்தது. இதுக்கப்புறம் இவங்க எங்க போனாங்க, புறஜாதிகளுக்கு போய் என்ன பண்ணாங்க, சுவிசேஷத்தை அங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அது கூட படிச்சிடலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். ஓகேங்களா, அங்க யூதர்கள் மத்தியில ஃபர்ஸ்ட் போட்டாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணலங்க, நிறைய பேர் வரல. ஓகேங்களா, என்ன பண்ணிட்டாங்கன்னா
வலையை கடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இது ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கு, நாங்க என்ன பண்றோம், அங்க மாறுபாடான ஒரு சந்ததி இருக்குல்ல, அங்கேயே நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வரல. உடனே அங்க பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்க, இல்ல நாங்க எங்க போறோம், நீங்க உங்களை ரட்சித்துக் கொள்ள ரெடியா இல்ல, அதனால நாங்க எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புறஜாதியார் இடத்தில் போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க போனோன்னு அவங்க அதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்க, 11ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். 48ஆம் வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஓகேங்களா? அப்ப புறஜாதிகள் அதை கேட்டு சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ அவர் சொல்லிட்டாரு அப்படின்லாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அவருடைய வசனத்தை மகிமைப்படுத்துறதுன்னா என்னங்க, வசனத்தை அப்படியே திருப்பி திருப்பி சொல்லி, கரெக்டுங்களா? நீங்க சில பேர்லாம் சொல்லுவாங்களா, 1000 தடவைலாம் என்ன பண்ணுவாங்க, சொன்னதையே திருப்பி திருப்பி நீங்க நல்லவர், பெரியவர், மகிமை உள்ளவர், இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை வசனத்தையே சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களை நான் மகிமைப்படுத்துறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு, அந்த மாதிரியா? சூப்பர் சிஸ்டர். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே கீழ்ப்பட்டு நடக்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவனுடைய வசனத்தை மகிமைப்படுத்துறது. அவர் அது ஒன்னதான் எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதல். வசனம் சொல்லியாச்சு, அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆதாமும் அதுல தான் விழுந்தாரு. ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க, கீழ்ப்படிஞ்சாரா? இல்ல. அதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஃபர்ஸ்ட் விஷயம், கீழ்ப்படிதல். வசனம் ஒண்ணு சொல்லிருச்சுன்னா அது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதுக்கு மாறுபாடா எதுவுமே பேசக்கூடாது, டக்குன்னு அதுக்கு கீழ்ப்பட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ இப்போ அப்போஸ்தலர்கள் போய் எங்கெங்க போட்டாங்க, எந்த கடல்ல போட்டாங்க? அவங்க போட்ட கடல் எது? உலக ஜனங்கள், உலகம் ஃபுல்லா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போட்டாங்க. ஸோ அதுல வந்தது யாருங்க? யாரு? நிறைய பேர் வந்தாங்க. அதுல யாரும் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்றோங்க, அவங்க போட்ட வலையில தான் இன்னைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மீன் வந்து போட்டாரு, சென்னை கூட வந்தாரு, கரெக்டுங்களா? அவரு தோமா, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து போட்டதுனால தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இன்னைக்கு அதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ வலை என்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்பும் சத்தியம்தான். ஸோ அவங்களும் அதுதான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல காஞ்சிபுரத்தில் ஒரு வலை போடப்பட்டது, கரெக்டுங்களா? என்னைக்கு போடப்பட்டதுங்க? டேட் ஞாபகம் இருக்குங்களா? செப்டம்பர் 1ஆம் தேதி, கரெக்டுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வந்து வால் போஸ்டர் அடிச்சு, பேம்ப்ளெட் கொடுத்து, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி, எஸ்எம்எஸ் பண்ணி, ஒருத்தவங்க சும்மா ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மீட்டிங் வாங்கலாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விதத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா வழியை அங்க போட்டாங்க. அதுலதான் யார் வந்திருக்கிறோம், கரெக்டுங்களா? அப்படின்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா தேவனுடைய திட்டம், ஓகேங்களா? ஸோ அதன்படி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க வலை போட்டுட்டு இருக்கு. ஆனா அதுலயும் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய மீன்கள் என்ன பண்ணிட்டாங்க. ஆமா, நாள் இங்க எவ்வளவு கும்பலா இருந்தது, எத்தனை சேர் போட்டு வச்சிருந்தோம், நிறைய மீன்கள் என்ன பண்ணிருச்சுங்க, ரொம்ப கஷ்டமான உபதேசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வலைய கடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆமா போயிட்டாங்க. அப்படின்னா வலைய கடிக்கிறது எதை அடையாளப்படுத்துங்க? வலைனா என்ன? அன்பும் சத்தியமும். அப்ப வலைய கடிச்சிட்டு வெளியே போறாங்க, நான் இந்த உலகத்தோடைய உலகமாவே இருக்கிறேன் அப்படின்னா தேவனுடைய அன்பும் எனக்கு வேணாம், தேவனுடைய சத்தியமும் எனக்கு வேணாம், நான் என்ன பண்ணிடுறேன், நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன்கள் என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி வலைய கடிச்சிட்டு அங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம், ஓகேங்களா? அதே மாதிரி இங்க இருக்க மீன்லயே நிறைய சுறா, திமிங்கலம் கூட இருக்கும், தெரியுங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து வலைய போட்டாருங்களா, அதுல சுறா திமிங்கலம் இருந்தது, கரெக்டுங்களா? யாருங்க அதெல்லாம்? அப்போஸ்தலனாகிய பவுல், உலக நாயகன், என்ன பண்ணாருங்க, பேரே அப்படிதான் இருக்கு அவருக்கு, கரெக்டுங்களா? உலகம் ஃபுல்லா சுத்தி என்ன பண்ணாருங்க, பிரசங்கம் பண்ணாரு. பேதுரு, அவர் என்னங்க ஒரு சுறா திமிங்கலம் மாதிரி உயிரே கொடுத்தாங்க சத்தியத்துக்காக, என்ன பண்ணாங்க அங்க வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி எத்தனை சுறா எத்தனை திமிங்கலம் இங்க இருக்குன்னு என்ன பண்ணல, போக போக தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க தெரியும். அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரை கொடுத்து சத்தியத்துக்காக என்ன பண்றதுங்க, ஜீவிக்கிற ஒரு விஷயம். அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மத்தேயு 16:24 இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், விருப்பம் இருந்தா வாங்க,
இது எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. ஓகேங்களா? விருப்பம் இருந்தா வாங்கன்னு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, ஷீஷர்கள்ட்ட அங்க சொன்னாரு. அதான் வரும், அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். அதுதான் சாகிறது. ஒன்ஸ் உள்ள வந்துட்டோம், கரைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது எனக்கு இவ்வளவு பெருமை இருக்கு, நான் இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அவர் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு, ஒரு சுயநலமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரே நாள்லாம் வராது. என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதை பிராக்டிஸ் பண்ணி டே பை டே என்ன பண்ணணுங்க, நம்மளுடைய மரணம் வரைக்கும் அந்த ஒரு வாழ்க்கையை அங்கே வாழணும். அதுதான் சொல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் வாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். சிலுவைனா ஒரு கிராஸ் போட்டுட்டு வர்றது கிடையாது. என்னங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். கரெக்டுங்களா? ஸோ ஆஃபீஸில் பிரச்சனை வரலாம், ஃபேமிலியில் பிரச்சனை வரலாம், இருக்கிற சர்ச்சஸில் என்ன ஆகலாம், பிரச்சனை வரலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்மை உள்ளவர்களாக ஜீவபலி கொடுக்கிறோம் அப்படின்றத தான் என்ன பண்றாருன்னா தேவன் அங்க பார்த்துட்டு இருக்கிறார். அது கூட படிச்சிடலாம் பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்னன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆராதனைனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், சண்டே காலையில ஒரு இடத்துக்கு போவோம். கரெக்டுங்களா? போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டேன். அது ஆராதனை தான், கரெக்ட். ஆனா புத்தி உள்ள ஆராதனை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக என்ன பண்ணணுங்க, அங்க கொடுக்கணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜீவ பலியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? ஜீவன் உள்ள நாட்கள் ஃபுல்லா என்ன பண்ணணுங்க, அங்க நம்ம பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜீவ பலி. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகள் என்ன பண்ணியிருப்பாருங்க தேவன் அங்க கொடுத்துருப்பாரு. கரெக்டுங்களா? சில பேருக்கு நேரம் நிறையா இருக்கும், சில பேருக்கு பணம் நிறையா இருக்கும், சில பேர் செல்வாக்கு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை என்ன பண்ணியிருப்பாருங்க தேவன் அங்க கொடுத்துருப்பார். அதை எடுத்து நம்ம எந்த அளவுக்கு அங்க தேவனுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத தான் என்ன பண்றாருங்க அங்க எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் நம்ம எல்லார்ட்டையும் இருக்க ஒரு தாளந்தை எடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எல்லார்ட்டையும் இருக்க ஒரு தாளந்து என்னதுங்க? ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க. டைம். கரெக்டுங்களா? நேரம் என்னங்க, எனக்கும் 24 மணி நேரம் தான், உங்களுக்கும் 24 மணி நேரம் தான். கரெக்டுங்களா? அப்போ எல்லார்ட்டையுமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டைம் இருக்கு. இந்த டைம்ல நேரத்துல எவ்வளோ ஒரு நாளைக்கு தேவனுக்குன்னு கொடுக்கலாம், அதை தான் என்ன பண்ணலான்னா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். என்ன பண்ணுங்க, இதெல்லாம் என்னங்க நியாயமான கடமைகள். கரெக்டுங்களா? தூங்குறது, அப்புறம் காலை கடன்கள், அதுக்கப்புறம் என்னங்க சாப்பிட்றது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிட்டு வர்றது, வேலைக்கு போயிட்டு வர விஷயங்கள், அதுக்கப்புறம் என்னதுங்க வேலை. ஓகேங்களா? அப்புறம் ஒன்று போட போகிறோம். இது நியாயமான கடமைகளில் வராது, ஆனால் இது கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடக்கிறதுனால இங்கே போட்டு வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம இப்போ யாரும் டிவி பார்க்கறதில்ல, என்ன பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம். கரெக்டுங்களா? மொபைலில் என்ன பண்ணுவோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா இந்த மாரி நியாயமான கடமைகள் நிறைய என்ன இருக்குங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் டைம் போடுறோன்னா ஒரு 6 மணி நேரமாவது என்ன ஆகணும், நம்ம தூங்குவோம். காலை கடன் ஒரு 1 மணி நேரம், சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் போட்டிருக்காங்க. இது 3 வேளை சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டிராவல் ஒரு 1 hour, அதுக்கப்புறம் வேலை ஒரு 8 மணி நேரம் அப்படின்னு போட்டுட்டோம்னா இது தேவையே இல்லை, ஆனாலும் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா கூட மொத்தம் எவ்வளோ வருதுங்க, 18 மணி நேரங்கள் நம்மளுடைய நியாயமான விஷயத்துலயே என்ன ஆயிடுதுங்க ஒரு நாள்ல போயிடுது. அப்ப 24ல் 18 போயிடுச்சுன்னா மீதி என்னங்க 6 மணி நேரம் தான் இருக்கு. இதுல நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் தேவனுக்கு? ஏன்னா இதையும் தாண்டி நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கரெக்டுங்களா? சும்மா ஒரு ஃபோன் வரும், எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். அப்படியே யாரையாவது பத்தி எங்கேயாவது ஆரம்பிச்சா அது எங்க போகுதுன்னே தெரியாது. அப்படியே பேசி 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 என்ன ஆயிடும், ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடும். ஃபோன் ஹீட் ஆகி அப்புறம் என்ன பண்ணுவோம், இல்லை சார்ஜ் ஆஃப் ஆயிடும், போய் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இல்லை பக்கத்து வீட்டில் போய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வரேன்னு வருவோம். என்ன பண்ணுவோம், எவ்வளோ நேரம் கழிச்சு வருவோம்?
அப்படின்னா நம்மளுக்கு தேவன் கொடுக்குற அந்த ஒரு தாளந்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? விரயம் பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? எவ்வளோ விஷயங்களை ரிசர்ச் பண்ணலாம். புரியுதுங்க? அப்போ ஒரே ஒரு தாளந்துன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அதை ப்ராப்பராக தேவனுக்குன்னு கொடுக்குறோமா? அதுதான் தேவன் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு ஒரு ஃபோன் வரும், உடனே டீ கடைக்கு போயிடுவாங்க. கரெக்டுங்களா? போயிட்டு ஊரு கதை, உலக கதை, நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்புறம் பார்த்தா சீரியல் பார்க்கறது. கரெக்டுங்களா? இப்போ அதில் ஒரு ட்ரெண்ட் வேற, இங்கிலீஷ் சீரியல் தான் நாங்கள் பார்க்குறோம். சாத்தான் எப்படிலாம் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய தாளந்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விரயம் பண்ணிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய தாளந்து, தேவன் கொடுத்த அந்த ஒரு தாளந்து கணக்கு கேட்பாரு. அந்த தாளந்தை நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரிலாம் அன்வான்டா நம்மளோட டைமை வேஸ்ட் பண்றது எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, இந்த குப்பை இருக்குல்ல, அந்த குப்பையை எடுத்து நம்மளே தலையில வாரி கொட்டிக்கிற மாதிரியா. ஏன்னா அவ்வளோ அன்வான்டான விஷயங்கள் அதை என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே போய் அதை எடுத்து நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுடைய தலையில் அப்படின்னா நம்மளுடைய சிந்தைகள்ல அந்த மாதிரி போட்டு என்ன பண்றோம், நம்மளோட மைண்டையும் கரெக்ட் பண்ணிக்கிறோம், டைமையும் அங்கே என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே வேஸ்ட் பண்றோம். ஸோ இதுலயே கூட சில பேர் 8 மணி நேரம் வேலைக்கு பதிலாக 12 மணி நேரம்லாம் வேலை பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? ஷிஃப்ட் பேசிஸ்ல. ஸோ அப்படி போட்டா கூட எவ்வளோ நேரம் வருதுங்க, 22 மணி நேரம் போயிடுது. நியாயமான உரிமைகள்ல மீதி எவ்வளோ, அதையாவது கொடுக்குறோமா? தேவன் என்ன பண்ணுவாருங்க, ஃபுல்லா 24 மணி நேரமும் நீங்க உட்காந்து பைபிள் படிங்க, நீங்க பிரேயர் பண்ணுங்க, வேலைக்கு கூட போகாதீங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகணும். கரெக்டுங்களா? வசனமே இருக்கு 1 தீமோத்தேயு 5:8, ஒருவன் தன் சொந்த வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிவிசுவாசியிலும் கேடு உள்ளவனா ஆவான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடை பார்த்துக்கணும், வேலைக்கு போகணும், மற்ற விஷயங்கள் நியாயமான உரிமைகள் எல்லாமே இருக்குது, கரெக்டு தான். அதையும் தாண்டி தான் என்னங்க, நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு ஜீவ பலி அங்கே கொடுக்குறோம். இது ஒரு தாளந்துக்கு எடுத்து பார்க்குறோம். மற்றதெல்லாம் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தாளந்து இருக்கோ அவங்கவுங்க என்ன பண்ணிக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு தேவனுக்கு அங்கே கணக்கு கொடுக்கணும். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு தாளந்து இருக்குன்னா அது எந்த அளவுக்கு ஜீவ பலியாக தேவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே தேவன் எதிர்பார்க்குறாரு. கடைசி அந்த 2 வசனத்தை கூட வாசிச்சிடலாம். 13ஆம் அதிகாரம் 49 மற்றும் 50ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 49 மற்றும் 50. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஓகேங்களா? இப்படிதான் உலகத்தின் முடிவு நம்மளோட காலத்துல இப்படிதான் நடக்கும். அப்படின்னா என்னன்னா, மீன்கள் கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது நல்ல மீன்களா கெட்ட மீன்களான்னு என்ன பண்ணுவாங்க அங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா நல்ல மீன்ன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? லிட்ரலாவே மீனவர்களா இருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றீங்களா? ஸோ மீன் கரைக்கு வந்தோன்னா நல்ல மீன் எது கெட்ட மீன் எதுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது வேதத்துல ஏதாவது க்ளூ இருக்குங்களா, வசனம் ஏதாவது இருக்குங்களா? என்ன சிஸ்டர், எதன்படி? சாரி சிஸ்டர், சத்தியத்தின்படி நடக்குது. அது கடைசி பாயிண்ட், நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு. ஓகே, நல்ல மீன் எது கெட்ட மீன் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்திலேயே ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் என்ன பண்ணாருங்க, நிறைய கட்டளைகள் என்ன பண்ணாங்க அங்க கொடுத்திருந்தார். ஏன்னா அவங்கள ரொம்ப இஸ்ரேல் மக்களை எப்படி பார்த்து தான் என்ன பண்ணாருங்க அங்க தாங்கி தான் அவங்கள வழி நடத்தினார் அப்படிலாம் பார்க்குறோம். கடைசி வரைக்குமே அவங்க நிறைய கட்டளைகளை கொடுத்து இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, நிறைய விஷயத்த அங்க சொல்லியிருந்தார். ஸோ அதுல ஒரு விஷயத்தை நம்ம படிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. ஓகேங்களா? அப்ப தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு கட்டளை அங்க கொடுத்துட்டாரு. கடல்லையும் ஆறுலையும் தண்ணீரிலையும் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு எப்படி ஆயிடும், அருவருப்பான ஒரு விஷயம். அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னென்ன இருக்கக்கூடாது, சிறகும் செதிலும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு மீன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், செம்ம டேஸ்டா இருக்கும். என்ன மீனுங்க அதுக்கு? கரெக்ட், வஞ்சிரம். அதுல சிறகு செதில்லாம் இருக்கா? அடுத்த வாட்டி போகும்போது பார்க்குறோன்றீங்களா?
ஓகேங்களா? இதே இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிறகும் செதிளும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது, அது உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா அருவருப்புன்ட்டாரு, இங்க அசுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருங்க அங்க சொல்லிட்டாப்ப, சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது, அது உங்களுக்கு அருவருப்பு, அசுத்தமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருங்க அங்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு கட்டளையை அவர் கொடுக்கணும் தேவன்? ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய ஹெல்த் என்ன பண்ணாருங்க, அவங்களோட ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மீன்லாம் சாப்பிடாதீங்க, இந்த மீன்லாம் என்ன பண்ணுங்க சாப்பிடுங்க. அப்போ நீங்கள் சாப்பிட்ற மீனில் என்ன இருக்கணும், சிறகும் செதிலும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தேவன் அங்கே கட்டளையாகவே அங்கே கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி இருக்குது, சிறகு செதில் இருக்கிற மீன்லையும் சிறகு செதில் இல்லாத மீன்லையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம சயின்டிஃபிக்காகவே அதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிறகும் செதிலும் இருக்கிற மீன்கள் வெறும் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளதை மட்டும்தான் சாப்பிடும். தண்ணியில் மீன்கள் இருக்குங்களா, அதுல சிறகும் சிதலும் இருக்கிற மீன்கள் உயிருள்ள விஷயங்களை தான் சாப்பிடும். அப்போனா அங்கே ஒரு புழு உயிரோட இருந்தால் தான் அது என்ன பண்ணும், அது செத்து போயிருந்தா அது சாப்பிடாது. அது எதை அதெல்லாம் யார் சாப்பிடுவா அப்படின்னா, சிறகும் செதிலும் இல்லாத மீன்கள் இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணும், உயிருள்ளதையும் சாப்பிடும், செத்து போயிருந்தாலும் சாப்பிடும், என்ன இருந்தாலும் அது என்ன பண்ணுங்க அங்க சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ இது ஹெல்த் பேசிஸ்ல அங்க என்ன பண்ணிட்டாருங்க ப்ராக்டிக்கலாவே தேவன், இதை நீங்க சாப்பிடுங்க, இதை நீங்க அங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அங்க சொல்லிட்டார். ஓகேங்களா? ஸோ நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இது யாருக்கு கொடுத்தது இந்த கட்டளை? இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாண கட்டளையா கொடுத்திருந்தாரு. கரெக்டுங்களா? நம்ம எந்த இதுல வரோம், புறஜாதிகள். அப்ப நம்மளுக்கு என்ன இல்லை, நியாயப்பிரமாண கட்டளைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது கூட நம்ம பாடத்துல இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம எது கீழே வரல, நியாயப்பிரமாணத்தின் கீழே நம்ம கிடையாது. கரெக்டுங்களா? அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? இன்னும் கூட நிறைய பாடங்கள் வருது, நம்ம இன்னும் வசன ஆதாரத்தோட பார்க்கலாம். அப்படின்னா அது ஆனால் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்றதை நம்ம இது பண்ணி, ஏன்னா ஹெல்த் கான்சியஸா அதை நம்ம சாப்பிடலாமா சாப்பிட வேணாம் நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாடத்துக்குள்ள வந்துடலாம். என்ன அப்படின்னா, சிறகும் செதிலும் இருக்க மீன்கள் என்ன பண்ணும், ஜீவனுள்ள விஷயத்தை மட்டும்தான் சாப்பிடும். சிறகும் செதிலும் இல்லாத மீன்கள் என்ன பண்ணுங்க, ஜீவனுள்ளதையும் சாப்பிடும், செத்து போனதையும் என்ன பண்ணணும்னா அங்க சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்ப இவங்க நல்ல மீன் கெட்ட மீன் எப்படி பிரிப்பாங்கன்னா, எதெல்லாம் ஜீவன் உள்ளதை சாப்பிடுதோ அதெல்லாம் என்னதுங்க நல்ல மீன்கள். எது செத்ததெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோ அது என்ன பண்ணிடுவாங்க, கெட்ட மீன்கள், ஆகாத மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு வந்துடும், அது மீன்களுக்கு. இப்ப நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு எதுங்க ஆகாரம், வசனம் தான். கரெக்டுங்களா? வசனம் இருந்தா போதும். கரெக்டுங்களா? அது கூட இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணியிருந்தாருங்க, மத்தேயுல சொல்லியிருந்தா. கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு ஆகாரமே என்ன அப்படின்னா வசனம் தான். அதனால தான் கூட நம்ம எப்பயுமே சொல்றதுதான், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அதனால அந்த ஒரு சத்தியம், அந்த ஒரு ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வசனம் கேட்டிருப்போம். அதுல என்ன இல்லை, ஜீவன் இருந்ததுங்களா, சத்தியம் இருந்ததுங்களா, அது நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்ப இப்ப நம்ம சாப்பிட்றது தேவன் கொடுக்கறது ஜீவனுள்ள விஷயங்கள் அங்க கொடுத்துட்டு இருக்கிறாரு. கரெக்டுங்களா? சத்தியம் அதுல இருக்கும். ஒரு வசனம்னு இருந்தா அதுல என்ன சத்தியம் இருக்கு அப்படின்றதான் 6 மாசமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு பாடமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதை தான் யாரும் சொன்னானா, ஒரு நல்ல மீனும் என்ன பண்ணாருன்னா அங்க சொன்னார். படிச்சிடலாம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஓகேங்களா? அப்ப பேதுரு என்ன சொல்லியிருக்கிறாருங்க, ஒரு சூப்பரான ஒரு மீன் என்ன சொல்லியிருக்காங்க, யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள். நீங்க சொல்றதுல ஜீவன் இருக்கணும், ஜீவனுள்ள வசனங்கள், அந்த சத்தியம் இருக்கிறத என்ன பண்ணுங்க சாப்பிடணும். அது யார்கிட்ட நான் போவோம், உங்கள்கிட்ட தானே ஆண்டவரே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பேதுரு அங்க சொல்றாரு. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு வார்த்தைகள் கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாருங்க, தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணியிருக்காரு எரேமியா,
அங்க அதை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது தேவனுடைய அந்த ஒரு வசனங்கள், அந்த ஒரு சத்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ரொம்ப கடினமாலாம் எடுத்துக்கூடாது, ரொம்ப சந்தோஷமா சுயமா என்ன பண்ணுங்க, அங்க ஏற்றுக்கொள்றவர்கள் அவங்க தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அவங்க தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறாங்க. அவர் என்ன சொன்னாங்களோ அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பாதச்சவுட்டுல நடக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 66ஆம் சங்கீதம் 11 மற்றும் 12ஆம் வசனம். 66ஆம் சங்கீதம் வசனங்கள் 11 மற்றும் 12. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். ஓகேங்களா, என்ன சொல்றாரு, எங்களை வலையில் அகப்படுத்தி. அகப்பட்டீங்களா தேவன் போட்ட வலையில? அதாங்க சொல்றாரு, எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை என்ன பண்ணீங்க, ஏற்றின்னு. கஷ்டமா இருக்குங்களா வாரம் இல்லையா? ஏன்னா அதுதான் பார்க்கிறோம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட என்ன பண்ணலாங்க, ஆளுகையும் அங்க செய்யலாம். எதுவுமே நம்மளுக்கு என்ன ஆயிடாதுங்க, ஈஸியாலாம் நம்மளுக்கு கிடைச்சிடாது. தொடர்ந்து படிக்கலாம் பிரதர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஓகேங்களா, மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். நிறைய பேர் போயிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம என்ன ஆயிட்டோம், கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் சாக ஆரம்பிக்கிறோம்னா சுயநலம் வராது, எந்த ஒரு விஷயமே அங்க வெளியே வராது, கரெக்டுங்களா? யாராவது திட்டினா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி கிறிஸ்தவனா இருந்தா என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவா இருந்தா என்ன பண்ணுவாரோ அதுதான் நம்மளும் பண்ணணும், கரெக்டுங்களா? இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப ரோட்ல போயிட்டே இருக்கோம், டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க, என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க நம்ம தலையில ஏறி போவாங்க, கரெக்டுங்களா? ஏன்னா அவங்க மேலதான் தப்பு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், சைலண்டா இருந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவோம், தப்பையும் செஞ்சுட்டு நம்மளை திட்டிட்டு போவாங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேரக்டர் அங்க காட்ட காட்ட என்ன ஆயிட்டு இருக்கோம்னா கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்துகிட்டே இருப்போம். அப்ப என்ன ஆகும்னா மனுஷர்கள் நம்மளோட தலையின் மேல் என்ன பண்ணுவாங்க, ஏறி அங்க போக ஆரம்பிப்பாங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அவ்வளோ பிரச்சனைகள். வாரம் இங்க கிளாஸ் வர்றதுக்கு பிரச்சனை இருக்குதுங்களா? ஸோ நிறைய பிரச்சனைகள்லாம் கடந்து தான் என்ன பண்ணுவோம். சில பேர் வீட்டில் சொல்லிட்டு கூட வர மாட்டாங்க, கரெக்டுங்களா? நிறைய பிரச்சனைகளை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸுக்கு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அவ்வளோ பிரச்சனைகளையும் நீங்க தாண்டி வாங்க. முடிக்கும் போது தேவன் எப்படி முடிக்கிறார்னா, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீர் விட்டீர் அப்படின்ட்டு. நீங்க இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு சத்தியத்துக்காக வாழ்றீங்கல்ல, உங்களை நான் எங்க எடுத்துட்டு போய் விடுறேன், கேரண்டி பண்றார் தேவன். செழிப்பான ஒரு இடத்துல நான் உங்களை என்ன பண்றேன், எடுத்துட்டு போய் சேர்த்துடுறேன் உங்களை அப்படின்றார். இப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். நல்ல மீனா கெட்ட மீனா, நீதிமான்கள் இதுல வரோமா பொல்லாதவர்கள் இதுல வரோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. மூணாவது ஆப்ஷன் என்னதுங்க, வலையை கடிச்சிட்டு அப்படியே போயிடுறது. அதுக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவன்கிட்ட கணக்கு கொடுத்துக்கலாம். அப்படின்னா இன்னைக்கு பார்த்த பாடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஓமை, இயேசு கிறிஸ்து பேசின ஒரு ஓமை தான். ஸோ அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, வலையை போடுற ஒரு விஷயம், போட்டு அந்த வலையிலேருந்து இழுக்கும் போது மீன்கள் அங்கே வரும். ஸோ மீன்கள் கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. செப்பரேஷன் ப்ராசஸ், நல்ல மீன் கெட்ட மீன் அப்படின்னு பிரிக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, இதே போல உலகத்தின் முடிவிலும் என்ன ஆகும், அங்க நடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா கடல் என்னதுங்க, நீங்க கடகடன்னு சொன்னா நான் டடக்குன்னு போயிடும். கடல் உலக ஜனங்கள், மீன்கள் நம்ம தான். கரெக்ட், சூப்பர் சிஸ்டர். அப்பதான் தேவனுடைய பிள்ளைகள். வலை அப்படின்றது அன்பும் சத்தியமும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நம்மளுக்கு அங்க கொடுத்துட்டு இருக்கிறார். இதை முதல்ல போட்டது யாருன்னா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் அதை யாரு போட்டா அப்படின்னா அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து அங்க போட்டாங்க. அதுலதான் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப நம்ம நல்ல மீனா கெட்ட மீனான்னு தான் தேவன் என்ன பண்றாருங்க அங்க பாக்குற. அப்ப நல்ல மீனா இருந்தா என்ன பண்ணும், ஜீவனுள்ள விஷயத்தை மட்டும்தான் சாப்பிடும். கெட்ட மீன் ஜீவன் உள்ளதையும் சாப்பிடும், அப்புறம் போயிட்டு செத்து போனதையும் அது என்ன பண்ணும் அங்க சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாருமே நல்ல மீன்களா மாறி தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணலாங்க, சென்று சேர தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஸோ இதோட பாடம் முடிஞ்சது. அடுத்த வாரம் ஓகேங்களா, சிலுவையில் பேசின வார்த்தைகள் அப்படின்ற ஒரு பாடத்தை என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் சண்டே 6:30 மணிக்கு என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எத்தனை வார்த்தைகள் பேசினார் இயேசு கிறிஸ்து? 7. அடுத்த வாரம் தெரியும்.
ஓகேங்களா? அவர் எத்தனை வார்த்தைகள் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாடத்துக்கும் கொஞ்சம் 6:30க்கு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இதுக்கப்புறம் அடுத்த வாரம் 23ஆம் தேதி ரொம்ப 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 உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி ட்ரினிட்டிக்கு சொன்னோம் அதே போல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை என்ன பண்ண போறோம்னா 23ஆம் தேதி 2:30 மணிக்கு தயவு செய்து என்ன பண்ணிடுங்க, வந்துருங்க. ட்ரினிட்டிக்கு வந்த மாதிரியே, ஓகேங்களா? ஒரு 3 செஷன் இருக்கும், 3 பகுதியாக இதை நடத்துவாங்க. ஒரு பகுதிக்கு நடுவுலையும் ஒரு சின்ன பிரேக் இருக்கும். டின்னர் டிஃபன் என்ன பண்ணிடுவாங்க, போன வாட்டி மாதிரி ஒரு டிஃபன் பிரதர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி அங்கே கொடுத்துருவாங்க அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அதனால வீட்டில் போய் சமைக்கணும் அந்த ஒரு கஷ்டம் வேணாம் அப்படின்றதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால என்ன பண்ணுங்கன்னா, ஏன்னா நீங்கள் மதியானமே கிளம்பி வந்துடுறீங்களா, அதுக்காக நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரம் நாங்கள் உங்களை என்ன பண்ணிடுறோம், அனுப்பிச்சிடும் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ. இந்த ஒரு நாளிலும் சத்தியத்தை தந்த தேவனுக்கு அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். சகோதரர் சொன்ன விதம்தான். அடுத்த வரக்கூடிய 2 பாடங்களும் வந்து ரொம்ப முக்கியமான பாடங்கள் தான். ஸோ அந்தி கிறிஸ்து வந்து 3 பகுதியாக எடுக்கிறதுனால சீக்கிரம் வந்துட்டால் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் தெரிவித்து கொள்கிறோம். ஸ்கிரிப்ட் பின்னாடி ரெடியாக இருக்குது, சிஸ்டர்ஸ்ட்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. டீ ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். அடுத்ததாக இந்த ஆராதனைக்கு நிறைவாக அன்பு சகோதரர் ஹரிஹரன் அவர்களை ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாய் இருக்கும் இஸ்ரேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். ஐயா பிதாவே, சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி இந்த நாளிலும் உடைய சத்திய வசனங்களை தியானிக்கும்படியாக கொடுத்த இந்த ஒரு வேளைக்காக நன்றி. பிதாவே, ஒவ்வொரு வாரமும் அநேக அடிப்படை சத்தியங்களினால் நீர் எங்களுக்கு போஷித்துக் கொண்டிருக்கிறீர் சுவாமி. பிதாவே, இந்த நாளிலும் மீன்வலை என்கிற சத்தியத்தின் மூலமாக வேதத்தில் மறைந்திருக்கும் அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் சுவாமி. பிதாவே, நாங்கள் சத்தியங்களை ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டுவிடாதபடிக்கு பிதாவே அதற்குரிய கிரியைகளை காண்பிக்கிற பிள்ளைகளாகவும், பிதாவே மரண பரியந்தம் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும், பிதாவே எங்களுடைய மரணம் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருக்கத்தக்கதாக ஒரு ஓட்டத்தை ஓட வேண்டுமாக வேண்டுகிறோம் சுவாமி. பிதாவே, இந்த ஒரு கூட்டத்திற்கு வர தவறிய சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீ வரும் காலங்களிலும் அவர்களும் இந்த ஒரு கூடுகையில் கலந்து கொண்டு பிதாவே உம்முடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாக வேண்டுகிறோம் சுவாமி. பிதாவே, இந்த ஒரு கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசனங்களோடு கூட இருந்து வழிநடத்தினது. இப்பொழுது நாங்கள் பிரிந்து சென்றாலும் பிரியாத நேசக்கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாக இந்த ஒரு சிறு ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.